உங்கள் வீட்லேயே இந்த கத்திரிக்காய் கொத்தரக்காவை ஒதுக்குற ஆளுங்க இருக்காங்களா? அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லாவே சாப்பிடுவாங்க. இது வந்து ஒரு வத்தல் மாதிரி தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல காய்கறியை நல்லா 2 முறை அலசிட்டு அந்த ஓரத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொத்தரக்காயில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க. வெட்டி வச்ச காய்கறிகளை அதில் போட்டுக்கோங்க. கத்திரிக்காயும் எனக்கு பிடிக்கும், அதனால் நான் கத்திரிக்காயும் போட்டுக்கிட்டேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சு ஒரு நல்லா வேக விடுங்க. தட்டு போட்டு மூட்டுங்க, சீக்கிரமாக வெந்துடும். அப்புறம் எடுத்து பாருங்கள், காய்கறி கலர் மாறி இருக்கும், அப்படியே தெரிஞ்சுக்கலாம் காய்கறி நல்லா வெந்துருச்சு. இப்போது ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூட சக்தி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. இப்போது இதை நல்லா வெயிலில் கொண்டு போய் காய வைங்க. ஒரு 5 நாள் நல்லா ரெஸ்ட்டு விடுங்க, நல்லா காயட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா காய வைங்க. இப்படி தான் இருக்கும். பார்ட் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.